அந்த பையன் சுகுமார் சந்தியாவோட அப்பா எங்க 2 பேரையும் சேர விட மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போக முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். வழியில போலீஸ் செக்கிங்கா இருந்ததுனால எங்க மாட்டிக்குவோமோன்னு பயந்து என் ஃப்ரெண்டு சுரளி வீட்டுல போய் தங்கணும்னு சுகுமார் சொல்றான். சுரளியோட வீட்டுக்கு போனதுல இருந்து சுரளி சந்தியாவை பாக்குற விதம் சந்தியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் ஏதோ தப்பா பாக்குற மாதிரியே அவளுக்கு இருக்கு. இத சந்தியா சுகுமார்ட்டு சொல்ல, சச்சா அப்படிலாம் இல்ல, அவன் பார்வையே அப்படிதான், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், வெளியே போனா மாட்டிக்குவோம், காலையில கிளம்பிடலாம் சுகுமார் சொல்றான். சுரளியும் அவங்க 2 பேர்கிட்ட நீங்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு காவலா இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்றான். இந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நான் மகாநல்ல படத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துல எப்படிதான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு லவரை கூப்பிட்டு போவான், அவளும் இதே மாதிரி சங்கடப்படுவா. அந்த பொண்ணும் இந்த பையனும் ரூம்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கதை இவங்க வெளியே இருந்து ஒட்டு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு அந்த பொண்ணை கொன்றுவாங்க. தலை தனியா உடம்பு தனியான்னு தான் கொண்டு போட்டிருப்பாங்க. இதை பாக்குறப்போ எனக்கு அப்படியே நான் மகாநல்ல படம் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அந்த மாதிரிலாம் சீன் இருக்காது, நமக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைச்சிட்டு பார்த்தா அடுத்த சீனே அவங்க 2 பேரும் ரூம்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க அத சுருளி ஜன்னல் வழியா ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப சந்தியா கையில வச்சிருந்த பேக் அறுந்து விழுந்துருது. ஐயோ, இப்ப இது அந்த படத்துல வர மாதிரி கொன்றுவானோ அப்படின்னு யோசிச்சா நல்ல வேலை அப்படிலாம் அந்த இடத்துல நடக்கல. சுருளி தன்னோட பேக்கை கொடுத்து நீங்க இந்த பேக்ல உங்க திங்ஸ் எல்லாம் மாத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்ல அவங்களும் மாத்தி வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சந்தியாவும் சுகுமாரும் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்க சுருளி சுகுமாருக்கு கால் பண்ணி நான் இங்க கோயில்ல உங்க 2 பேர் கல்யாணத்துக்குலாம் பேசிட்டேன், தாலிக்கு மட்டும் ஒரு 20,000 செலவாகும், நீ ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். சுகுமார் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க சந்தியா சுகுமார் கிட்ட நீ உன் ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசினதுலாம் எனக்கு கேட்டுச்சு, நான் வீட்ல இருந்து வரும்போதே நமக்கு தேவைப்படும்னு கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன், நீ இந்த நகையை யூஸ் பண்ணிக்கோன்னு சந்தியா சொல்ல சுகுமார் அதுக்கு தயங்க இது நம்ம கல்யாணம், நம்ம தான் செலவு பண்ணணும்னு சொல்லி சந்தியா அந்த நகையை கொடுக்க நான் அடகு வச்சுட்டு வர வரைக்கும் நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாதுன்னு சுகுமார் சந்தியா கிட்ட சொல்ல சந்தியாவும் சுகுமார் கிட்ட நான் இங்கே இருக்கேன், எங்கேயும் போயிட மாட்டேன்னு சொல்றா. அப்புறம் சுகுமார் நகையை அடகு வைக்க அடகு கடைக்கு போறான். அப்பதான் அவனை போலீஸ் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் சுகுமார் போலீஸ்ட்ட சொல்லிட்டு சந்தியாக்கு ஒன்னும் ஆயிருக்காது சார், அவ எனக்காக அந்த பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் அவளை பார்க்க போகணும், என்ன விடுங்கன்னு சொல்ல ஏசிபி வெற்றி போலீஸ் கிட்ட சுகுமாருக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்றாரு. ஏசிபி வெற்றி மாசாணி கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்க அதுக்கு மாசாணி எனக்கு இந்த பையனை பாக்குறப்போ இவன் பண்ணிருப்பான்னு தோணல சார், ஆனா இந்த போலீஸ் புத்தி இவனையும் சந்தேக கண்ணோட பார்க்க சொல்லுதுன்னு சொல்றாங்க. வெற்றி எதுக்கு போலீஸ்க்கு எப்பவும் சந்தேகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க கிட்ட சுகுமாரை பத்தி விசாரிக்கலாம், அவன் ஃப்ரெண்டு சுருளியோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அவனையும் சந்தேக லிஸ்ட்ல வைக்கலாம். கடைசியா சுகுமார் சந்தியாவோட பஸ் ஸ்டாப்ல இருந்ததா சொன்னான். அந்த பஸ் டிப்போவோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணலான்னு ஏசிபி வெற்றி மாசாணி கிட்ட சொல்றாரு. சுகுமாரோட பாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்து அழுத்திட்டு இருக்க அங்க இருக்க பொண்ணு என்னாச்சுன்னு அந்த பாட்டிகிட்ட கேட்க அதுக்கு அவங்க என்னோட பேரை எந்த தப்புமே பண்ணல, ஆனா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து உள்ள வச்சு அவனை அடி அடின்னு அடிச்சு சாவடிக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அழுக அந்த பொண்ணு மாதங்கி ஸ்ரீதேவின்னு ஒரு லாயரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் நம்மள மாதிரி ஆளுங்க சொன்னா புரியாது, இந்த லாயர் மாதிரி ஆளுங்க போய் பேசினாதான் புரியும், இவங்கள போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து கொல்லப்பட்ட ரத்னத்தோட தலைவரும் அவரோட ஆளுங்களும் ரத்னத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு ரத்னத்தை இந்த நிலைமைக்கு ஆக்கினவன நான் சும்மா விட மாட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து அவரோட கார்ல ஏறுறதுக்குள்ளேயே அந்த தலைவர் இனிமே ரத்னம் இருந்த இடத்துக்கு வேறொரு ஆளை பாருன்னு அவரோட ஆளுகிட்ட சொல்லிடுறாரு. அடுத்து ஏசிபி வெற்றிமாறன் ஐஸ் ஃபேக்டரியில வேலை பார்க்குற பசங்க கிட்ட சுகுமாரை பத்தி விசாரிக்க அவங்க சுகுமார் நல்ல பையன் தான் சார், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், யாருக்கிட்டையும் அதிகமா பேசிக்க மாட்டான், ஈவினிங் ஸ்கூல் பெல் அடிச்சா மட்டும் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவான், எங்க போனா என்ன எதுன்னு எதுவும் சொல்ல மாட்டான், அடிக்கடி யாரு கூடயோ போன்ல பேசுவான்னு சொல்றாங்க. வெற்றி போலீஸை விட்டு அங்க இருக்க ஒரு தொட்டியை செக் பண்ணி பார்க்க அதுக்குள்ள நிறைய கத்திகளா கிடக்க வெற்றி அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்க சார் இதெல்லாம் ஐஸ் வெட்டுற கத்தி சார் அந்த பசங்க சொல்றாங்க. மாசாணியும் மத்த போலீஸும் சுருளி வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்க அங்க சந்தியாவோட அந்து போன பேக்கும் சந்தியாவோட அந்து போன பேக்கு பதிலா சுருளி இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கோன்னு சந்தியா கொடுத்த பேக் மாதிரி ஒரு பேக்கும் இருக்கு. அது சுருளி சந்தியாக்கு கொடுத்த அதே பேக் தானா இல்ல அது மாதிரி வேற பேக்கான்னு தெரியல. ஆனா அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா அதுல பொண்ணுங்களோட ட்ரெஸ் இருக்கு, அது சந்தியாவோட ட்ரெஸ்ஸா இல்லையான்னு தெரியல. மாசாணி அந்த பேக்கை அவங்களோடவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. சுருளி எங்க போனா என்ன ஆனான்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போலீஸ் விசாரிக்க அவங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல சுருளியை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. அடுத்த மாசாணி அந்த பஸ் டிப்போவோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு அதை வெற்றிமாறன்ட்ட காட்டிட்டு அந்த பையன் சொன்னது உண்மைதான் சார், 2 பேரும் இந்த பஸ் ஸ்டாப்ல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல ஏசிபி அந்த ஃபுட்டேஜை பார்க்க அதுல சுகுமார் நகையை அடகு வைக்க போனதுக்கு அப்புறம் சந்தியா அங்க யாரையோ பார்த்து பயந்துட்டு பேக்கோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பேக்கோட அவளும் அங்க இருந்து போயிடுறா. இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வெற்றி யாரை பத்தி பயந்து ஒளியிறான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அங்க சுருளி வீட்டுல இருந்து மாசாணி எடுத்துட்டு வந்த பேக்கை பார்த்துட்டு இதே மாதிரி பேக் தான் சந்தியா கையிலயும் இருந்துச்சு,
இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அக்யூஸ்டா இருக்கணும், இல்லனா 2 பேத்துல ஒருத்தன் அக்யூஸ்டா இருக்கணும்னு மாசாணி கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல வீட்ல வேலை பாக்குறவங்க அவங்க முதலாளி அம்மா கிட்ட என்ன சமைக்கணும்னு கேட்க, அவங்க இறால் தொக்கும் தக்காளி ரசமும் செஞ்சிருன்னு சொல்ல, அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து இறாலை எடுக்க அதுல பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட விரல் இருக்கு. இத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட்லயும் நமக்கு அக்யூஸ்ட் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகல. ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வெற்றிமாறன் நைட் ஆட்டோல போன அந்நேரத்துல ஆப்போசிட்ல ஐஸ் வண்டி ஏன் வந்துச்சு, வெற்றிமாறன் அந்நேரத்துல எங்க போனாரு, வெற்றிமாறன் தங்கி இருந்த அந்த லாட்ஜ்ல பூட்டி இருந்த ரூம்ல யார் இருந்தது, அந்த எரிஞ்சத்துல யாரோடதுன்னு நிறைய கேள்வி இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவா அந்த வெட்டப்பட்ட விரல் யாரோடதுங்கிற கேள்வியும் ஆட் ஆயிருச்சு. இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரசிகா.